ராத்திரி 11 மணி. மழை தூறி தூறி பெய்யும். தனியாக நடந்து வரும் ஆனந்துக்கு பின்புறம் யாரோ இருப்பது போல தோன்றியது. அவர் வேகமாக நடந்தார். அந்த நிழலும் வேகமாக முட்டிப்போனது. திரும்பி பார்த்தார். யாரும் இல்லை. திடீரென ஒரு கையில் கத்தி மின்னியது. ஆனந்தின் இதயம் படபடக்க ஆரம்பித்தது. என்ன வேண்டும்னு சொல்லுங்க என்றார் நடுக்கத்தோடு. அந்த நிழல் நெருங்கி உன் வாழ்க்கையை என்று கூறியது. அவன் முகம் வெளிச்சத்தில் தெளிவாக தெரிய வந்தது. அது ஆனந்தின் சொந்த முகம். அச்சத்துடன் கண்களை மூடிக்கொண்டான். திறந்தபோது அவன் சொந்த வீட்டில் இருந்தான். அவன் கண்மணி சரிந்து பக்கத்திலிருந்த மருத்துவர் சொன்னார், உன் கெட்ட கனவுகள் இன்னும் தொடருதா? ஆனந்த் குழம்பி எழுந்தான். இது கனவா? நான் தெருவில் நடந்தது உண்மையா? மருத்துவர் அமைதியாகச் சிரித்தார். நீ 3 மாதத்துக்கு முன் ஒரு விபத்தில் சிக்கி மோசமான மன அழுத்தத்தில் இருந்தாய். அவை எல்லாம் உன் மனதில் விளையாடும் மாயைகள். ஆனந்த் தன் கைகளை பார்த்தான். ஆங்கங்கே பழைய வெட்டுக்காயங்கள் இருந்தன. ஆனால் அவன் மனசுக்கு இன்னும் பதற்றம் அடங்கவில்லை. அவசரமாக கதவை திறந்து வெளியே வந்தான். தெருவில் மழை தூறிக்கொண்டிருந்தது. பின்புறம் நிழல் மிதமான சிரிப்புடன் அவனை பின்தொடர்ந்தது.